தாய் வீடு ஜனவரி 2026. நீங்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க சில வழிகள். எழுதியவர் சுப்பிரமணியம் ஜெயசீலன். வாசிப்பவர் நிருஷா கனகசபை ஹரேந்திரன். இந்த அகிலத்தில் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கவே அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். யார்தான் சந்தோஷமாக இருக்க விரும்ப மாட்டார்கள்? ஆனால் அன்றாடம் நாம் எதிர்கொள்ளும் சவால்கள், நாளாந்த பணிச்சுமை உள்ளிட்ட பல காரணிகளால் மகிழ்ச்சி என்பது சற்று சவாலான விடயமாகிறது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் பொழுதுபோக்கு அம்சங்களையும் வேறு பல விடயங்களையும் தெரிவு செய்து கொள்கிறோம். எங்களுடைய மகிழ்ச்சி, துக்கம், விரக்தி போன்ற உணர்வுகள் அனைத்துமே ஹோமோன்களினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதுவே நிதர்சனம். எனவே நாம் இந்த ஹோமோன்களை அதிகரித்துக் கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மனிதனின் மகிழ்ச்சியை நிர்ணயம் செய்யும் ஹோமோன்களை எவ்வாறு அதிகரித்துக் கொள்வது என்பது குறித்த ஊடாடலாக இந்த பத்தி அமையப்பெறுகிறது. மனித உடலின் இரசாயன தொடர்பாடல்களை செய்யும் பதார்த்தமாக ஹோமோன்களை நாம் அடையாளப்படுத்த முடியும். உடலில் காணப்படும் பல்வேறு சுரப்பிகள் மூலம் ஹோமோன்கள் எமது இரத்தத்தில் கலக்கின்றன. அந்த ஹோமோன்களின் தொழிற்பாடுகள் மூலம் எமது மனித உடலானது அதற்கு ஏற்ற வகையில் துலங்குகிறது. இது உடலின் பல்வேறு செயல்களை கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் முக்கிய வகைப்பாகத்தை கொண்டுள்ளது. உடலில் ஹோமோன்கள் பல்வேறு தொழிற்பாடுகளை மேற்கொள்கின்றன. வளர்ச்சி மேம்பாடு, மெட்டபாலிசம் அல்லது செரிமானம் மற்றும் சக்தி உற்பத்தி, இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், மனநிலை, உணர்ச்சிகள், இரத்தத்தில் சர்க்கரையின் கட்டுப்பாடு, இனப்பெருக்கம், பாலியல் சுகாதாரம் போன்ற பல்வேறு விடயங்களுக்கு இந்த ஹோமோன்களின் தொழிற்பாடு மனித உடலுக்கு அத்தியாவசியமாகிறது. நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் மன அழுத்தத்தினால் கவலையுடன் இருப்பதற்கும் இந்த ஹோமோன்களின் தொழிற்பாடு பிரதான ஏதுவாகிறது. இவ்வாறு தொழிற்படும் ஹோமோன்களில் சில உங்களது மகிழ்ச்சியில் தாக்கம் செலுத்துகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா? இந்த ஹோமோன்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஹோமோன்களாகும். இந்த ஹோமோன்களின் மூலம் மனதுக்கு மகிழ்ச்சியும் களிப்புணர்வும் ஏற்படும். இதனால் இவற்றை மகிழ்ச்சி ஹோமோன்கள் என்று அழைக்கின்றார்கள். ஹோமோன்கள் நரம்புகளூடாக தொடர்பாடல் செய்யக்கூடியவை என்று அவார்ட் மருத்துவக் கல்லூரி விவரிக்கின்றது. மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஹோமோன் எது? எமது இதயத்தில் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு தாக்கம் செலுத்தக்கூடிய 4 ஹோமோன்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவை தொடர்பில் சர்வதேச உளவியல் நிறுவனங்களால் தெளிவுபடுத்தும் நோக்கில் ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. டோபமைன், செரோட்டோனின், ஆக்சிடோசின் மற்றும் எண்டோபின் ஆகிய 4 ஹோமோன்களே மனிதனின் மகிழ்ச்சியில் தாக்கத்தை செலுத்துகின்றன என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த ஒவ்வொரு ஹோமோன்களும் எமது மகிழ்ச்சியில் எவ்வாறு தாக்கம் செலுத்துகின்றன என்பது குறித்து பேராதனை பல்கலைக்கழகத்தின் உளவியல் பிரிவின் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி காந்தி ஹெட்டிகோட தெளிவுபடுத்துகின்றார். டோபமைன் என்ற ஹோமோனின் பிரதான பணியாக மூளையில் ஊக்கப்படுத்தக்கூடிய தொழிற்பாடுகளை மேம்படுத்தும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏதேனும் ஒன்றை செய்வதற்கான இலக்குக்காக தொழிற்படுவதற்கு ஏதுவாகும் அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவது இந்த டோபமைனின் செயற்பாடாகும். இந்த ஹோமோன் மூலம் எமக்கு ஒரு இலக்குக்கு அல்லது ஏதேனும் ஒரு செயற்பாட்டுக்கு எம்மை ஒருமுகப்படுத்தக்கூடிய வல்லமை உண்டு. எந்த ஒரு விடயத்தை செய்வதற்கும் எமக்குள் அபிப்பிராயம் முக்கியமானதாகும். இது ஓர் இலக்கு நோக்கி தொழிற்படுவதற்கு உதவுகிறது. உணவு உட்கொள்ளல், முகம் கழுவுதல், வீடு கூட்டுதல் ஆகிய ஏதாவது ஒரு தொழிற்பாடு இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதாகும். அந்த செயற்பாடுகளுக்கு மேலதிகமாக நீண்ட கால நோக்கங்கள், உதாரணமாக பட்டம் ஒன்றை பெற்றுக் கொள்ளுதல் அல்லது வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு இலக்கை நோக்கி செல்லுதல் என்பவற்றை கட்டுப்படுத்துதல் டோபமைன் என்ற ஹோமோனின் மூலம் ஆகும் என்று கலாநிதி காந்தி ஹெட்டிகோட தெரிவிக்கின்றார். இதன் மூலம் எமது உள்ளத்தில் மகிழ்ச்சி, திருப்தி, ஆர்வம், மிகுதி போன்ற உணர்வுகளை கட்டுப்படுத்துவதற்கு டோபமைன் ஹோமோன் தாக்கம் செலுத்துகின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார். டோபமைன் அளவு குறையும் போது அதனை அதிகரித்துக் கொள்வதற்கு சிலர் பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றனர். அவ்வாறு ஈடுபடும் போது ஒரு விடயத்துக்கு அடிமையாக நேரிடுகிறது. மதுபானம், போதைப்பொருள், புகைப்பிடித்தல், கணினி, தொலைபேசி விளையாட்டுகள் போன்றவற்றுக்கு அடிமையாகுதல் நேருகிறது. ஏதேனும் ஒன்றுக்கு அடிமையாகாது இயற்கையாகவே எவ்வாறு டோபமைன் அளவினை அதிகரித்துக் கொள்வது? டோபமைனின் அளவை அதிகரித்துக் கொள்வதற்கு பிழையான விடயங்களுக்கு அடிமையாக வேண்டிய அவசியமில்லை. சிறிய சிறிய இலக்குகளை உருவாக்கிக் கொள்ளவும், உதாரணமாக வீட்டின் முற்றத்தை கூட்டி துப்புரவு செய்தல், இவ்வாறு இந்த இலக்கினை அடையும் போது உங்களது உடலில் டோபமைனின் அளவு அதிகரிக்கும் என்று பேராசிரியர் ஹெட்டிகோட குறிப்பிடுகின்றார்.
மன அழுத்தமுடையவர்களுக்கு முதலில் முற்றத்தை கூட்டி சுத்தம் செய்யுமாறும், உணவு ஒன்றை சமைக்குமாறும், தேநீர் ஒன்றை தயாரிக்குமாறும், விலங்கு ஒன்றுக்கு உணவு வழங்குமாறும், இசைக்கு செவிமடுக்குமாறும் மருத்துவர்கள் ஆலோசனை வழங்குவார்கள். இவ்வாறான எந்த ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டாலும் டோபமைனின் அளவு அதிகரிக்கும். இவ்வாறு செய்வதன் மூலம் ஒரு இலக்கை நோக்கி செயற்படுவதற்கு ஓர் அபிப்பிராயம் உருவாகும். மேலும் இந்த டோபமைனின் அளவு நல்ல உறக்கத்துக்கு வழியமைக்கிறது. உடலில் டோபமைனின் அளவினை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய உணவு வகைகளாக தானியங்கள், வாழைப்பழம், முட்டை, பால் உணவு வகைகளை குறிப்பிடலாம். செரோட்டோனின் இந்த ஹோமோன் மனிதனின் உளப்பாங்கினை திறமாக பேணிக் கொள்வதற்கு உதவுகிறது. இந்த ஹோமோன் எமது உலக நிலையை திறமாக பேணுவதற்கும், நல்ல உறக்கத்துக்கும், எங்களது உணவு சுவையை, உணவு விருப்பத்தை போதுமான அளவில் வைத்துக் கொள்வதற்கும், உணவு செரிமானத்துக்கும் பங்களிப்பு செய்கிறது. நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்ற உணர்வு செரோட்டோனின் என்ற ஹோமோனினால் ஏற்படுகிறது. அதாவது மகிழ்ச்சி, மன அமைதி, ஏக்கமின்மை, அச்சமின்மை போன்றவற்றை ஏற்படுத்தி மனதை அமைதிப்படுத்துவதற்கு இந்த ஹோமோன் அவசியமாகிறது. மன அழுத்தம், ஏக்கம் போன்ற நோய் நிலைமைகளுக்காக வழங்கப்படும் மருந்து வகைகளில் இந்த செரோட்டோனின் என்ற பதார்த்தம் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக மனநோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த வகை மருந்துகள் வழங்கப்படுகின்றன. இந்த மன நலனை அல்லது உள ஆரோக்கியத்தை சிறந்த முறையில் பேணி பாதுகாப்பதற்கு இந்த ஹோமோன் நமக்கு உறுதுணையாகிறது. ஒருவர் மகிழ்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருப்பதற்கு இந்த செரோட்டோனின் என்ற ஹோமோனின் சாதகமான அளவு தேவைப்படுவதாகவும், கவலையாகவும் மன விரக்தியுடனும் இருக்கும் ஒருவருடைய செரோட்டோனின் அளவு குறைவாக காணப்படும் என்றும் கலாநிதி ஹெட்டிகோட தெரிவிக்கின்றார். உடலில் செரோட்டோனின் அளவை எவ்வாறு அதிகரித்துக் கொள்வது? இந்த ஹோமோனை அதிகரித்துக் கொள்வதற்கு நாம் இந்த சாதாரண விடயங்களை மேற்கொண்டாலே போதுமானது. நன்றாக சூரிய ஒளி படும் வகையில் இருப்பதன் மூலமே இந்த ஹோமோனை அதிகரிக்க செய்ய முடியும். குறிப்பாக நாம் 10 முதல் 15 நிமிடங்கள் இயற்கை சூரிய ஒளியில் இருக்க வேண்டும். இதன் மூலம் செரோட்டோனின் அளவை அதிகரித்துக் கொள்ள முடியும். குறிப்பாக காலை வேளையில் விட்டமின் டியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆய்வாளர்கள் பரிந்துரைக்கின்றனர். விட்டமின் டியை பெற்றுக்கொள்ளும் நபர்கள் மிகவும் புத்துணர்ச்சியுடன் இருப்பார்கள். மேலும் சாதாரண உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளும் போதும் செரோட்டோனின் அளவினை அதிகரித்துக் கொள்ள முடியும். அதாவது நடனமாடுதல், வேகமாக நடத்தல், நீச்சல் போன்ற உடல் இயக்க செயற்பாடுகளின் மூலமும் இந்த ஹோமோனை அதிகரித்துக் கொள்ள முடியும். மேலும் நன்றி உணர்வுடன் இருக்கும் போதும் இந்த ஹோமோன் அதிக அளவில் சுரக்கும் என்பது விசேட அம்சமாகும். எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள விடயங்கள் தொடர்பில் நன்றி உணர்வுடன் இருப்பது அத்தியாவசியமாகிறது. இதன்போது நாம் எமக்கு கிடைக்கும் விடயங்களை நன்றியுடன் நினைவுபடுத்துவது அத்தியாவசியமாகிறது. நாம் நாள்தோறும் நாளின் நிறைவிலும் மகிழ்ச்சி அடையக்கூடிய அனைத்து விடயங்கள் குறித்தும் பதிவு செய்து கொள்ள முடியும். ருசியான உணவை சாப்பிட்டாலோ, மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விடயங்கள் நடந்தாலோ அவற்றை எழுதி குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். எமக்கு நாளொன்றில் பலர் உதவி செய்கிறார்கள். அவ்வாறான விடயங்களையும் நமக்கு கிடைக்கப்பெற்ற உதவிகள் குறித்தும் பதிவேடொன்றில் எழுதிக் கொள்ளலாம். இவ்வாறு செய்வதனூடாக எமது உடலில் செரோட்டோனின் அளவை அதிகரித்துக் கொள்ள முடியும். அம்மா சோறு சமைத்துக் கொடுக்கும்போது, மனைவி தேநீர் தரும்போது, சிறு சிறு விடயங்களில் கூட நன்றி பாராட்டுவதன் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைய முடியும். செரோட்டோனின் ஹோமோனை அதிகரிக்கக்கூடிய உணவு வகைகள்: முட்டை, சீஸ், சோயா சார்ந்த உற்பத்திகள் மற்றும் தானியங்கள் என்பன செரோட்டோனின் ஹோமோனை அதிகரிக்கக்கூடிய உணவுகளாக அடையாளப்படுத்த முடியும். ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் ஹோமோனை காதல் அல்லது அன்பு ஹோமோன் என்று அடையாளப்படுத்த முடியும். காதல் என்பது ரொமான்டிக் ரீதியான காதலை மட்டும் குறிக்கவில்லை. அன்பு, பாசம், பந்தம், நட்பு போன்ற விடயங்கள் இந்த ஆக்சிடோசின் ஹோமோன் ஊடாக கிடைக்கப்பெறுகிறது. இந்த ஆக்சிடோசின் ஹோமோன் மிகவும் தனித்துவமான ஹோமோனாகும். உலகில் சிசு ஒன்று பிறக்கும் போது ஓர் உயிரினமாக பிறந்து அதன் பின்னர் தாய்ப்பாலை உட்கொள்வதன் மூலம் அது மனிதராக மாற்றம் பெறுகிறது. இதற்கு பாலுடன் கிடைக்கப்பெறும் ஆக்சிடோசின் ஹோமோன் முக்கிய ஏதுவாகிறது. அதாவது தாய்ப்பாலில் அதிக அளவில் ஆக்சிடோசின் காணப்படுகிறது. குழந்தையொன்று காதல், அன்பு, பந்தம் போன்றவற்றை முதலில் கற்றுக்கொள்கிறது. காதலை பெற்றுக்கொள்வதற்கும் காதல் செய்வதற்கும் இந்த ஆக்சிடோசின் தாக்கம் செலுத்துகிறது. இந்த ஹோமோனை ஆய்வாளர்கள் பிணைப்பு ஹோர்மோன் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். சரியான ஸ்பரிசத்தின் ஊடாகவும் ஆக்சிடோசின் ஹோமோன் அளவு உயர்வடைகின்றது என்று உளவியலாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
சமூக தொடர்புகளை பேணுவதற்கு இந்த ஹோமோன் முக்கியமானதாகிறது. இந்த ஹோமோன் குறைபாடு உள்ளவர்கள் தனித்திருக்க முயற்சிப்பார்கள். ஏனையவர்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இவர்களுக்கு ஏனையவர்களின் அன்பு தேவைப்படுவதில்லை. நம்பிக்கை, பச்சாதாபம் என்பவற்றை அதிகரிக்கவும் மன அழுத்தம், ஏக்கம் போன்றவற்றை குறைத்துக் கொள்வதற்கும் இந்த ஹோமோன் வழியமைக்கிறது. ஆக்சிடோசின் ஹோர்மோன் பாதுகாப்பான உணர்வினை பெற்றுக் கொள்வதற்கு முக்கியமாகிறது. ஆக்சிடோசின் ஹோர்மோனை அதிகரித்துக் கொள்வது எவ்வாறு? ஆக்சிடோசின் ஹோமோனை அதிகரித்துக் கொள்வதற்கு இலகுவான வழி தொடுகையாகும். இந்த விடயத்தை பிழையாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். மனிதர்கள் அல்லது விலங்குகளை ஸ்பரிசிக்கும் போது ஆக்சிடோசின் அளவு அதிகரிக்கிறது. சரியான தொடுகை, அதாவது கட்டிப்பிடித்தல், கைலாக செய்தல் ஊடாக இரண்டு உடல்களுக்கு இடையிலான அன்பு பரிமாறப்படுகிறது. இதனை காமமாக பார்க்கக்கூடாது. இதில் அன்பு காணப்படுகிறது. இதனாலேயே பெற்றோர் பிள்ளைகளை கட்டிப்பிடிக்க வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. இதேபோன்று குடும்ப உறுப்பினர்களுடன், நண்பர்களுடன், சமூகத்துடன் நல்ல நேரத்தை கழிப்பது அத்தியாவசியமாகிறது. செல்ல பிராணிகளை வளர்ப்பதும் இதற்கு ஒரு நல்ல தீர்வாகும். எனினும் அந்த விலங்கு உங்களால் கொஞ்சி குலாவக்கூடிய வகையிலான ஒரு விலங்காக இருக்க வேண்டும். கருணையாக இருத்தல், ஏனையவர்களுக்கு உதவுதல் போன்ற காரணிகளும் உங்களது இந்த ஹோர்மோனை அதிகரிப்பதற்கு உதவுகிறது. எண்டோஃபின் எமது உடலில் இயற்கையாகவே வலியை குறைப்பதற்கு உருவாக்கப்படும் ஹோமோனே எண்டோஃபின் எனப்படும் ஹோர்மோன் ஆகும். உடல் ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய வலியை குறைப்பதற்கு இந்த எண்டோஃபின் ஹோமோனால் முடிகின்றது. இது உடல் ரீதியான வலிகளை குறைப்பதற்கு முக்கியமாகிறது. மன உளைச்சல், உடல் உபாதைகள் ஏற்பட்டால் அவற்றை குறைப்பதற்கு இந்த ஹோர்மோன் முக்கியமாகிறது. எமது உளநிலையை உயர்த்துவதற்கும் உடல் வலிகளை குறைத்துக் கொள்வதற்கும் உதவுகிறது. உதாரணமாக, காயம் ஒன்று ஏற்பட்டால் அப்போது உடலில் வலி மோசமாக காணப்படும். அந்த வலியை தாங்கிக் கொள்வதற்கு இந்த எண்டோஃபின் ஹோர்மோன் முக்கியமாகிறது. எண்டோஃபினை எவ்வாறு அதிகரிக்கலாம்? இந்த ஹோமோனை அதிகரித்துக் கொள்வதற்கு உடற்பயிற்சிகளையும் மேற்கொள்வது அவசியமாகிறது. உடற்பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்யும் போது வலிகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எம்மில் உருவாகிறது. உடற்பயிற்சியில் ஈடுபடுவோரின் எண்டோஃபின் அளவு அதிகரிக்கிறது. மேலும் சத்தமிட்டு சிரிப்பதன் மூலம் எண்டோஃபின் ஹோமோனை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்று கலாநிதி காந்தி ஹெட்டிகொட தெரிவிக்கின்றார். இதனையே லாஃப் தெரப்பி என்று அழைப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். சிரிக்கும் போது எங்களது முகத்தின் தசைகளில் மாற்றம் ஏற்படுவதாகவும், இந்த மாற்றத்தினூடாக மூளைக்கு சமிச்சை செல்வதாகவும், அது நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தயார் என்பதை உணர்த்துவதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். டார்க் சாக்லேட், மிளகாய், உரைப்பான உணவு வகைகள் ஊடாக இந்த எண்டோஃபின் ஹோமோன் அதிகரிக்கிறது. இந்த ஆய்வு கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள உணவு வகைகள் உங்களுக்கு வரும் நோய்களுக்கு பாதகமாக அமையக்கூடும். எனவே அவ்வாறான நிலைமைகள் இருந்தால் மருத்துவரின் ஆலோசனையுடன் இந்த உணவு வகைகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும். எனவே மனித உடலின் ரசாயன மாற்றங்கள் பற்றிய புரிதலுடன் மகிழ்ச்சியாய் இருக்கவும், நம்மை சுற்றி இருப்போரை சந்தோஷத்தில் திளைக்கச் செய்யவும் முயற்சிப்போம்.